வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ நண்பர்களே, கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், நம் இலக்கை நோக்கிய பயணம் எப்படி போக போகுது, தினசரி நல்லது ஒரு வழிகாட்டுதலாக இது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வார பலன் தினசரி பலனில் அப்போது ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் பயன்படுறேன். இப்போ கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், அதாவது மார்ச் 21, 2026 திங்கட்கிழமையில் ஆரம்பித்து 5 ஒர்க்கிங் டே. அதன் பிறகு 29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வீக் டேஸு எப்படி போக போகுது அப்படிங்கிறத பற்றின பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். இது அப்படியே நவகிரகங்களையும் கோத்திரு பண்ணிடும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கன், சனி, அதன் பிறகு ராகு, கேது, இத்தனை வச்சுட்டு நாம் இந்த படம் நம்ம சொல்கிறோம் க்ளீனாக. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடகராசி, இப்போ சந்திரன் எங்கே இருக்கான்னு நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் பாருங்கள், கேமரா பார்த்து சொல்ல போகிறேன். இப்போ சந்திரன் திங்கள் செவ்வாயில் 23, 24 நம்மளுக்கு ரிஷபராசியில் சந்திரன் உச்சம். அது பிறகு குருச்சந்திர யோகம் புதன் வியாழனில், வெள்ளி சனி ஞாயிறு மத்தியானம் வரைக்கும் கடகராசி, அதாவது உங்கள் ராசியில். அதன் பிறகு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு பிறகு சிம்ம ராசியில். அது மட்டும் இல்லாமல் குரு சாரத்தில், சனி சாரத்தில், ராகு சாரத்தில், கேது சுக்கன் சாரத்தில். குருமங்கள யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, சந்திரமங்கல யோகம் இருக்குது. புதனையும் ராகுவும் குரு பார்க்குறான் 9ஆம் பார்வையாக. ஸோ இது எல்லாமே மைண்டில் வாங்கிட்டு தான் இந்த பலனை உங்களுக்கு அப்படியே தர 80% மேலே பொருந்தும். இப்போ பலனுக்குள்ளே போயிடலாம் நேரடியாக. அதாவது கடகராசிக்கு ராசியாதிபதி நம்மளுக்கு சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரன் உங்கள் ராசியை அழகாக கடந்து வர்றார். லாபஸ்தானத்தில் சந்திரன், அதன் பிறகு 12ஆம் வீட்டில் குருச்சந்திர யோகம் உங்கள் ராசியில் அது பியூட்டிஃபுல்லாக போகிறான். அப்போது உங்கள் உடம்பு மனசு எப்படி இருக்குன்னா, அந்த சுகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தான சுக்கரன் வந்து உங்களுக்கு 50ஆம் வீட்டில் வந்து சனியோட, அதன் பிறகு 10ஆம் வீட்டில் தன் சொந்த வீட்டை பார்க்குறான். அப்போது உங்கள் உடல் கிட்டத்தட்ட ஒரு 90%லேருந்து 100% நன்றாக இருக்கும். 90%லேருந்து 100% நன்றாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடலை சரியாக வச்சுக்கணும். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் 8ல் ராகு ரொம்ப நாளாக இருந்திருக்கான், 9 சனி ரொம்ப நாளாக இருந்திருக்கான், அதுக்கு மேலே அஷ்டம சனி இருந்துச்சு. அப்போ உடல் வந்து ஒரு 85 to 95% தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடுத்த பாயிண்டில் வரேன். மனது அப்படின்னா பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க, தன்னை மாற்றிக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் புக்ஸ் எல்லாம் கூட சரியாக படிக்க மாட்டாங்க. என்ன காரணம், ஒரு குறிப்பிட்ட துறையில் வல்லமையாக இருப்பாங்க, குறிப்பிட்ட இடத்துல கிரேட்டாக இருப்பாங்க. ஆனால் ப்ராடாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாமா. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டுக்காரன்னு வச்சுக்கோங்க, அவர் வேறு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டார், அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் மட்டுமே இருப்பார். சரி, வேறு ஏதாச்சும் ஃபிசிக்ஸ் பற்றி படித்து பார்க்கலாம், அல்லது அஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுக்கலாம், ஏதாச்சும் தியானம் கற்றுக்கலாம், தெய்வீகத்தை தெரிஞ்சுக்கலாம்னு அதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு பிடிவாதமான மனப்போக்குள்ளவங்களாக இருப்பாங்க. தே ஆர் கிரேட் லேர்னர்ஸ் இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட், நாட் இன் ப்ராட் சப்ஜெக்ட்ஸ். அப்போ அதெல்லாம் விட்டு வெளியே வந்து நீங்கள் மனதை மிகவும் விசாலமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு மனதுங்கிறதுங்க குறைஞ்சபட்சம் 100 மடங்காவது தெளிவாகவும் பலமாக வந்தால் தான் ஜெயிக்கிறது ஈஸி. இப்போ என்னுடைய மனதெல்லாம் பாருங்கள், 1,00,000 மடங்கு தெளிவாக இருக்குது, உறுதியாக இருக்குது. இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் திணறோம். என்ன காரணம், இந்த சொசைட்டியில் நம்ம நிறைய பேர்த்தோடு இருக்கிறோம். குடும்பத்தில் ஜனங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகள், இந்த சொசைட்டி பொல்யூட்டட் சொசைட்டி. ஸோ இதோடு தொடர்ந்து போகும்பொழுது அந்த தலைவிதியோடு சேர்ந்து ட்ராக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு நல்ல மனத்திலே வேண்டும். அதற்கு தியானம் மற்றது ஜோதிடம் நமக்கு பயன்படுது. அப்போ உங்கள் மனதை நன்றாக வைத்துக்கொள்ளுங்கள். குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது, எந்த குறையுமே இல்லை. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிற தன்மையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக எடுக்கிற முடிவில் நீங்கள் அழகாக ஜெயிப்பீங்க. இவரை சக்ஸஸ்ஃபுல் மேன் இந்த வாரத்துலையும் சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிற முயற்சியில் நீங்கள் துவக்க மாட்டீங்க நான் சொல்கிறேன். ஆனால் எதுக்கும் ஜாதகத்தில் தோல்வி இருந்தால் வரலாம். ஆனால் இந்த கோச்சார பலன் நான் சொல்கிறேன், நீங்கள் 100 பேர்த்தில் 80 பேர்த்துக்கு பொருந்தும். 80% பீப்புளுக்கு இது வந்து மேட்ச் ஆகும், ஒரு 20% பீப்புள் தான் மேட்ச் ஆகாது. அப்போ இது வந்து இந்த வாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இன்பம், கல்வி, அறிவு, திறமை, தாய் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நல்லா குதூகலமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விரும்புனீங்களா, இந்த வாரத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு மைனஸ் வருது. அதாவது 26ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு அதாவது சுக்கன் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஜென்ரலாக கேட்டால் சுக்கன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது தப்பு. ஆனால் கடகராசிக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய சுகஸ்தான சுக்கன் தன் சொந்த வீட்டை பார்க்குறான், லாபஸ்தான தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டான்னு ஆயிரும். அப்போ அது ஒரு பெரிய நெகட்டிவை 10ஆம் வீட்டு சுக்கன் செய்கிறதில்ல. அப்போ என்ன அர்த்தம், கண்டிப்பாக சுக விருத்தியில் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, சொத்து விருத்தியில் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. குழந்தை விஷயத்தை கேட்டிங்களா, அந்த புத்திரஸ்தானாதி செவ்வாய் தான் உங்களுக்கு 8ல் மாதிரினா, ஆனால் குரு பார்வை வாங்குகிறான். உண்மையாகவே சொல்கிற கடகராசிக்கு ரொம்ப குருட்டு அதிர்ஷ்டம் இந்த ட்ரிப்பு. எப்படின்னா, செவ்வாயும் ராகும் புதனும் 8ஆம் வீட்டில் இருந்தால் திருமண வாழ்க்கையும், நட்பு, குழந்தைங்க இதெல்லாம் பெரிய அடி வாங்கும். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வை இருக்கிறனால இதெல்லாம் வராது. பர்டிகுலராக உங்களுக்கு வந்து
11 மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நோ சான்ஸ். அப்போ அந்த அஷ்டம ராகுவே வேலை செய்யாது. அதனால் குடும்பம் தப்பிச்சுது, குழந்தைய தப்பிச்சாங்க. அப்போ இந்த இடத்துல குடும்ப விருத்தி இருக்குது, குழந்தை விருத்தி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து போட்டி, பொறாமை, எதிரி, கடன், கவலை எல்லாம் கண்ட்ரோலுக்கும் உங்களால் ஓரளவுக்கு அதை க்ளோஸ் பண்ண முடியும். புது கடன்கள் கிடைக்கலாம், கடனில் வண்டி வாங்கலாம், சொத்து வாங்கலாம். அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கான ஏதாச்சும் சான்சஸ் கிடைக்கலாம். குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கலாம், லாபம் சம்பாதிக்கலாம், எதிரி ஜெயிக்கலாம், போட்டி ஜெயிக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த தன்மை எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பணத்தை பெரட்டுறதுக்கு உங்களுக்கு பயன்படுது. அடுத்த வீட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாள் நான் இப்போது சொல்கிறதா, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ஜோதிடம் தெளிவான ஜோதிடம், ஆன்மீகம்னா தெளிவான ஆன்மீகம். ஆன்மீகத்தை பயன்படுத்திக்கணும். ஆன்மீகம் நிஜம் நம்பாதீங்க. பொதுவாக நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆன்மீகங்கிறது ஒரு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. தெய்வத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா சாமி கும்பிடுங்க. தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லை, ஒரு காம்ப்ரமைஸுக்காக நான் கோயிலுக்கு போகிறேன்னா போகாது. முழு நம்பிக்கையோட தெய்வத்தை வணங்கினீங்கன்னா அந்த தெய்வ நம்பிக்கை உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டு நம்ம ஜெயிச்சிடும். இந்த மாதிரி சாமி கும்பிடணும். சித்தாந்தங்கள் எங்கிட்ட உங்களுக்கு தெளிவாக வந்து சேரும். தொடர்ந்து என்ன ட்ராவல் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் நண்பர்களே, திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. காரணம், அந்த 7 சனி 9ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனை சேர்ந்துருக்கான். அந்த இடத்துல ஒரு எமோஷனோ அல்லது இல்லறத்தில் மனைவிக்கோ கணவனுக்கோ கொஞ்சம் உடம்பு செல்லாம் போகிறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த ஒரு வார கோச்சாரத்தில் அப்படி நடக்கும்னு எனக்கு தோணலை. ஆனால் 5-10% கவனமாக இருந்துங்க. அதை தவிர தவறாக எதுவும் இல்லை. பெருசாக வாக்குவாதம் வர்றதுக்கு, சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. எனக்கு குரு பார்வை, குருமங்கள யோகம். மனைவிக்கு யோகம்னு கூட சொல்லலாம். மனைவி இன்னும் நல்லா வருவாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா குருமங்கள யோகம் 8ஆம் வீட்டில் ஜென்ரேட் ஆகுதுல்ல, அதனால். அடுத்தது பொருளாதார விருத்தி ஏற்படலாம், பயணங்கள் ஏற்படலாம், வீடு வாசல் சொத்து சுக விருத்தி ஏற்படலாம். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்த விட நான் திரும்ப கிட்டத்தட்ட இந்த 12 ராசிகளுக்குமே நான் சொல்கிற பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு சில டைம் பர்சனலாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு சில டைம் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ கடகராசி கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, லாபஸ்தானம் சுக்கரன் உங்களுக்கு எங்கே இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, தொழில் ஸ்தானத்தில். அதுவே தொழில் ஸ்தான செவ்வாய்க்கு குருமங்க யோகம் கிடைக்கிது, குருமங்கள யோகம் கிடைக்கிது. அப்போ நீங்கள் தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தொழிலை வெற்றி அடையலாம். உண்மையாலுமே இலக்கை நிர்ணயித்து விடுங்கள். நான் இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்க போகிறேன், நான் செய்கிற தொழில் நம்பர் 1 வருவேன், என்னுடைய இலக்கு இதுதான், இந்த வெற்றியை நான் அடைய போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல அந்த இலக்கையை அடைய முடியும். ஏன்னா மைண்டு வந்து ஒரு ஃபோக்கஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு 500 கிலோமீட்டர் நீங்கள் பைக்கில் போக போகிறீங்கன்னா, பழனி முருகனை பார்க்குறக்காக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படியே போய் அங்கே இலக்கை சேர்ந்துருவீங்க. மழை பெஞ்சாலும், வெயில் அடித்தாலும், கஷ்டப்பட்டாலும் இன்னும் போய் சேர்ந்துடும். அதுக்கு நீங்கள் பைக்கில் எத்தனை பேர், நான் 100 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன். நான் வந்து பழனிக்கு 100 கிலோமீட்டருக்கு நடந்து போயிருக்கேன். நிறைய ட்ரிப்பு நடந்து போயிருக்கேன், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர். இப்போ சமீபத்தில் ஒரு 45 கிலோமீட்டர் நடந்து போய் முருகனை கும்பிட்டேன். நானே என் வீட்லேயும் தடி ஊனிட்டு நாங்கள் நடந்து போனோம். அப்போ அந்த மாதிரி அந்த இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடைஞ்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைய போகிறீங்க, அந்த இலக்கை நிர்ணயித்து அதை அடையறக்கான வழியை பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குற பொழுது உங்களுக்கு நான் ரொம்ப பயன்படுவேன். ஒரே இடத்தில் 10 மடங்கு நம்மளால் ஜெயிக்க முடியும். நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஜாதகப்பறம் எப்படின்னு பார்க்கலாம். அடுத்த வருடத்தில் ஒரு 50-100 வருஷத்துக்கான தேவைகளை நாம் தேடிடணும். தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கக்கூடாது. நம்ம உழைப்பெல்லாம் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம நியாயமாக உழைக்கக்கூடாது. 1.5 வருஷத்தில் நம்மளால் 100 மடங்கு ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் 100 வருடத்துக்கு தேவையான தேட முடியும். நம்ம முயற்சி பண்ணுவோம் ஒற்றுமையாக. நன்றி மகளே.